கயிறு எதுக்கு காலில் கட்டணும், என்னென்ன நாளில் கட்டணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியவங்க சும்மாவாக சொல்லி வச்சாங்க. கண் திருஷ்டி வந்து ரொம்பவே பொல்லாதது. அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் நிறைய வழிமுறைகள் சொல்லி வச்சுருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த காலில் கருப்பு கயிறு கட்டுறது. இதுவுமே ரொம்பவே பவர்ஃபுல்லானது தான். காலில் கட்டிக்கிறதுனால நமக்கு தீய சக்திகள் வந்து நம்மக்கிட்ட நெருங்கவே நெருக்காது. கண் திருஷ்டியும் வந்து நம்ம மேலே படாது. அது மட்டும் இல்லை, சனி பார்வை இருக்கும் தெரியுமா, 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அந்த மாதிரி சனியினால் வரக்கூடிய வீரியமும் வந்து நமக்கு குறையும். அதனால் வர பிரச்சனைகளும் வந்து இதில் வந்து குறையும். இந்த கருப்பு கயிறை நம்ம காலில் கட்டுறதுனால, ஏன்னா சனீஸ்வரனுக்கு உகந்தது வந்து கருப்பு கலர் தான். அதனால் அந்த வீரியமும் நமக்கு குறையும். இதை வந்து எந்த நேரத்தில் கெட்டலாம்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் கெட்டலாம், இல்லைன்னா மதியம் 12 மணிக்கு கெட்டலாம். ரொம்ப விசேஷம். இதை வந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வச்சு கெட்டுறது வந்து இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா காளி கோயில், துர்க்கை அம்மன் கோயில் அங்கே வச்சும் இதை வந்து கெட்டலாம். இதில் வந்து வெள்ளி செவ்வாயில் காளி கோயிலுக்கெலாம் போனால் வெள்ளி செவ்வாயில் வச்சு கெட்டுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதை வந்து ஆண்களாக இருந்தாங்கன்னா வலது கால்லையும், பெண்களாக இருந்தாங்கன்னா இடது கால்லையும் கெட்டிக்கலாம். இதை வந்து சும்மா சாதாரணமாக கெட்டக்கூடாது, 9 முடிச்சு போடணும். ஒவ்வொருத்தருக்கும் 9 முடிச்சு போட்டு நல்லா வேண்டிட்டு கெட்டணும்னா நிஜமாவே கண் திருஷ்டி படாது. ரொம்பவே நல்லது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வர கெட்டிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கூட இதை வந்து கண்டிப்பாக கெட்டிக்கலாம். ஏன்னா கண் திருஷ்டியோ எதுவும் படாமல் நம்மளை பாதுகாத்துக்கும். இதை 6 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம மாற்றிக்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.